இந்தியாவின் வேறு எந்த அரசு மருத்துவமனைகளிலும் இல்லாத அதிநவீன தொழில்நுட்பம் வாய்ந்த கருவிகள் தமிழக அரசு மருத்துவமனைகளில் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அரசு பொறுப்பேற்றவுடன் கடந்த 3 ஆண்டுகளில் குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பல்வேறு அதிநவீன கருவிகள், குறிப்பாக சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, டயாலிசிஸ், டிஜிட்டல் எக்ஸ்ரே, மேமோகிராம்கள், கேத் ஆய்வகங்கள், பெட் சிடிகள், உயர்நிலை நியூரோ நுண்ணோக்கிகள், லினாக் கருவிகள், ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை கருவிகள் என்று பல்வேறு வகையான தொழில்நுட்ப கருவிகள் இன்றைக்கு தமிழக அரசு மருத்துவமனைகளில் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வெங்கடேசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு மருத்துவமனையில் அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உயரிய சிகிச்சை வழங்க அரசு ஆவண செய்யுமா என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை கேட்டமர்கள். மாண்புமிகு அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இன்று காலை கூட ரூபாய் 13 கோடி செலவில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அதிநவீன பைப்லைன் மூளை ரத்தநாள கேத்லாப் ஆய்வகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. அதேபோல் இன்று மதியம் கூட 10,92,00,000 செலவில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி மூளை ரத்த நாளம் சார் கேத் ஆய்வகம் ஒன்று திறந்து வைக்கப்படுகிறது. இதுவும் கூட இந்தியாவிலேயே முதல் அரசு மருத்துவமனையில் வருகிற ஒரு மருத்துவ கருவி. எனவே அந்த வகையில் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் தமிழக அரசு மருத்துவமனைகளில் பயன்பாட்டில் இருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் வெங்கடேசன். கடந்த ஆண்டு மானிய கோரிக்கையில் அறிவிப்பு செய்த செயற்கை கருத்தரித்தல் மையம் IVF மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு எப்பொழுது முழு செயல்பாட்டுக்கு வரும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அறிய விரும்புகிறேன். மதுரை மட்டுமின்றி தென் தமிழகத்துக்கு ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்பதையும் மன்றம் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஆண்டு நிதிநிலை அறிவிப்புகளில் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் சென்னையிலும் மதுரையிலும் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி கடந்த 7ஆம் தேதி ஜூன் திங்கள் 7ஆம் தேதி சென்னையில் எழும்பூர் அரசு தாய்சேய் நல மருத்துவமனையில் செயற்கை கருத்தரித்தல் மையம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் செயற்கை கருத்தரிப்பு மையம் ஒன்று அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அது தொடங்கி வைக்கப்படும். அதேபோல் நேற்றைக்கு அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் ஒன்றாக சேலம் மற்றும் கோவையிலும் கூட செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் இந்த ஆண்டு பயன்பாட்டிற்கு வரும் என்பதை மன்ற உறுப்பினருக்கு பணியோடு. மாண்புமிகு உறுப்பினர் பொன்னுசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதிக்கு உட்பட்டது எருமப்பட்டி ஒன்றியம். எருமப்பட்டி ஒன்றியம் என்பது 24 ஊராட்சி கொண்டது பெரிய ஒன்றியம். அந்த எருமப்பட்டி ஒன்றியத்திலே மிகவும் ஆரம்ப சுகாதார நிலையம் மட்டும்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தலைமை மருத்துவமனை வர வேண்டும் என்று சொன்னால் நாமக்கலுக்கு தான் தலைமையிடத்திற்கு வருகிற ஒரு நிலை இருக்கிறது. 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. ஆகவே எருமப்பட்டி பேரூராட்சியிலே பிஹெச்சாக செயல்பட்டு கொண்டிருக்கிற மருத்துவமனையை தரம் உயர்த்தி ஜிஹெச்சாக தரம் உயர்த்தி கொடுக்குமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எருமைப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் முனிரத்னம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழிங்கர் தொகுதியில் அமைந்திருக்கின்ற பொன்னை ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தி தரப்படுமா என்று தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், வட்டார மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், பன்னோக்கு மருத்துவமனைகள் என்று பல்வேறு வகைகளிலான மருத்துவ கட்டமைப்புகள் இருக்கிறது. இருக்கிற மருத்துவமனைகள் என்பது அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்கள் தொகைக்கேற்பவும் அந்த
ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் இன்னொரு மருத்துவமனைக்கும் இருக்கிற இடைவெளிக்கு ஏற்பவும் அமைக்கப்பட்டிருக்கிற ஒன்று. அனைத்துமே தரம் உயர்த்துவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று என்பதை மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.